Hey, hi, hello everyone. Welcome to Vedantu. This is Meenu, your social science tutor. Yes, 10th standard students, நம்ம part 1ல answer in brief questions of Constitution of India lesson already discuss பண்ணியாச்சு. So if you have not watched the video, please go and check it out. So Constitution of India is a very important chapter in your civics and you can really expect some detailed answer questions. So அந்த detailed answer questions ஓட discussion தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So everybody, two things I always keep on repeatedly saying you that. Number one, நீங்க எப்பவுமே ஒரு hint notebook, social hint notebook தனியா உங்க கையில வச்சுக்கணும். Whenever I discuss the hint or give you a mind map, side by side நீங்களும் அதை வந்து mind map draw பண்ணி hints note பண்ணி வச்சுக்கணும். So that it will be useful for your revision. Number two, whatever I read, அந்த screenல உங்களுக்கு என்ன தெரியுதோ, whatever is displayed on the screen, whatever I am reading, read it along with me. So நீங்க எப்பவுமே என் கூட சேர்ந்து full and full படிக்கணும். Okay? So நீங்க ஒரு தடவை வீடியோ பார்த்து படிக்கும்போது it will be really useful for you. உங்களுக்கு அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். Okay everybody? Yes, let's jump in. So the PDF of this video will be available in the description. Please click the link and download the PDF. Okay? Number one, explain the salient features of the Constitution of India. Indian Constitution அப்படிங்கிறப்போ அதுக்குன்னு தனித்துவமான சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம மற்ற கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பெஸ்ட் ஃபீச்சர்ஸை வந்து அங்கேருந்து அடாப்ட் பண்ணி டிரைவ் பண்ணி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணியிருக்காரு வி.ஆர். அம்பேத்கர். ஸோ வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்தும் ஒரு கான்செப்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இம்பைப் ஆகிருக்கு. அந்த வகையில் நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன ஒரு தனித்துவமாக இருக்குது, வாட் ஆர் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற கொஷின் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி கொஷின். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ பையிங் எனி எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் லைக் யோர் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வாட் எவர் இட் மே பி, அந்த மெஷினை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேனுவல் கொடுப்பாங்கல்ல. சிமிலர்லி நம்ம இந்தியாவை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணணும், ஸோ ஹவு வி ஹவ் டு ரூல் இந்தியா ஆஸ் சிட்டிசன், வாட் ஆர் வி obliged டு, நமக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, நம்ம என்னெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம், வாட் டியூட்டிஸ் ஆர் வி obliged டு, வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், வாட் ரைட்ஸ் டு வி ஹாவ் ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, வாட் ஆர் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சிம்பிளாக சொல்லணும்னா Constitution of India is a manual, okay, of how to rule, what privileges do we have as citizens, what is our duty towards the country, what are our rights. இது எல்லாம் consist பண்ற ஒரு manual தான் Constitution of India. So read it along with me everybody. Constitution is the set of rules framed by the Constituent Assembly by which we are governed and abide by it. ஸோ நம்மளை கவர்ன் பண்ணி நாம் அபாய்ட் பண்ணுற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே எவ்ரிபடி? கான்ஸ்டிடியூஷன் இஸ் த செட் ஆஃப் ரூல்ஸ் ஃப்ரேம்ட் பை த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் யார்? டாக்டர் வி.ஆர். அம்பேத்கர். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஹூ ஃப்ரேம்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, by which we are governed and abide by it. Salient features of the Indian Constitution. இப்பவே hint notebook எடுத்துக்கோங்க. Salient features of the Indian Constitution heading போடுங்க. Number one, it is the lengthiest of all the written constitutions in the world. Why it is so? ஏன் lengthiest அப்படின்னு சொல்றாங்க? Constitution of Indiaவை living document அப்படின்னு சொல்லுவாங்க, which means நம்ம இன்னுமே நிறைய சேஞ்சஸ் கான்ஸ்டிடியூஷனில் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் ஆகும், நாளைக்கு ஒரு ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் ஆகும். ஸோ எவ்ரி ஆர்டிக்கல் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், நியூ ஆர்டிகல்ஸ் ஆர் வெல்கம். ஸோ இதை ஒரு லிவிங் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். நிறைய ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஆனதுலேருந்து இன்க்ளூட் ஆகிருக்கு இப்போது. அதனால லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. வேர்ல்டு வைட் ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a written constitution. Also we are including many articles further, so that is why it is called a living document. நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சாச்சு, இனிமேல் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி கிடையாது. புதுசாக நம்ம ஆர்டிகல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தட் இஸ் வை இட் இஸ் த
lengthiest of all the written constitutions. Okay. Excuse me. It is partly rigid and partly flexible. நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணலாம், புதுசாக ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் நம்ம பேசிக் பிரின்சிபல்ஸை அது எப்போவுமே மாற்றக்கூடாது. நம்ம பேசிக் ஐடியல்ஸை ஃபாலோ பண்ணணும், பேசிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஆனால் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ஏன்? நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ வி கேன் சேஞ்ச் த ஆர்டிகல் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள், பட் வி ஷுட் நாட் go beyond the principles, basic principles. நம்ம பேசிக் பிரின்சிபல்ஸை நம்ம வந்து தடுக்கிற மாதிரியோ இல்லை அதை பாதிக்கிற மாதிரியோ இல்லை அதை வந்து அகெயின்ஸ்டாக போகிற மாதிரியோ நம்ம ஆர்டிகல்ஸை அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச்னா தான் அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறோம். பட் யூ கேன் சேஞ்ச் இட் வித்தவுட் ஹிண்டரிங் த பேசிக் பிரின்சிபல்ஸ். அதனால் பார்ட்லி ரிஜிட், பேசிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணோம், partly flexible, basic principles follow பண்ணி changes பண்ணிக்கலாம். So that is why it is called, it is partly rigid, partly flexible. Most of its provisions are borrowed from the various constitutions of the world. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் various constitutions of the world and good provisions-ஐ imbibe பண்ணி adopt பண்ணி நம்ம constitution draft பண்ணியிருக்காரு டாக்டர் B.R. அம்பேத்கர். Okay. It establishes, number 1, a federal system of government. Number 2, parliamentary system. Number 3, independent judiciary. And number 4, it provides for single citizenship. இது எல்லாமே keywords. நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரூல், இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரூல் இந்தியாவில் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா யுனானிமஸாக நம்ம ஒரே ரூலை ஃபாலோ பண்ணுறோம். ஒரே பிரசிடென்ட் தான், ஒரே பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இட் இஸ் அ federal system of government. Okay, so federal system of government is the keyword, write it down. Next, we have a parliamentary system. We have upper house Rajya Sabha and lower house Lok Sabha. நமக்குன்னு பார்லிமெண்ட் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு. It establishes parliament system. It provides for an independent judiciary. It provides for single citizenship. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கும்போது you can only remain as Indian citizen towards the end. You cannot change your citizenship to any other country citizen. If you want to do so, you should revoke your Indian citizenship and then only you can become other citizen. Okay, நீங்கள் யூஎஸோட சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னு ரிவோக் பண்ணிடணும். Therefore, you can become US citizen. At a time, you can only be a single citizenship of India. You cannot hold the citizenship of any other country at the same time when you are an Indian. Okay, that is called, it provides single citizenship. Okay, introduces universal adult franchise, the right to vote to all the citizens above the age of 18 without any discrimination. உங்களுக்கு 18 years ஆயிடுச்சா, you have crossed 18, you are 18 and above, you can vote. No matter what, you are a male, female, you are rich, you are poor, you belong to this caste, you belong to that caste. No matter what, நீங்க vote பண்ணலாம். Okay, that is called as universal adult franchise. Keyword எழுதிக்கோங்க இப்பவே hint notebookல. Universal adult franchise, which means the right to vote to all the citizens above the age of 18 without any discrimination. ஓகே, எந்த பாகுபாடும் இல்லாமல் 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆண் பெண் அப்படி இப்படி லைக் வாட் எவர் யூ ஆர். ஓகே, நீங்கள் இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டு என்னவா வேணால் இருந்துட்டு போங்க. 18 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சா நீங்கள் ஒரு இந்தியனா, நீங்கள் ஓட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ நீங்களும் வந்து 18 இயர்ஸ் ஆகும்போது யூ வில் பி voting your, you will be casting your vote and you will become a most responsible citizen as well. Introduces universal adult franchise, the right to vote to all citizens above the age of 18 without any discrimination. It makes special provision for minorities, scheduled castes, scheduled tribes. Minorities na in India பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியா இருக்கிறது ஹிந்துஸ். ஸோ மைனாரிட்டிஸ்ல நம்ம கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸை சொல்லுவோம். scheduled caste SC, scheduled tribes ST. ஸோ மைனாரிட்டிஸ் SC ST குரூப்ஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன், ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்கு எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும்.
ஸோ மேபி ஃபார் அ ரிலாக்ஸேஷன் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அவங்களுக்கு ஒரு மார்க்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷனில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். டன்னா? ஸோ நம்மளோட கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்பர் 1, lengthiest of all the written constitution. எழுதிக்கோங்க, salient features of Indian constitution heading போட்டு. Number 1, lengthiest of all the written constitutions in the world. Number 2, partly rigid, partly flexible. ஏன் partly rigid? basic principles, basic ideals மாற்றக்கூடாது, அதை பாதிக்காத மாதிரி, அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் உங்களோட ஆர்டிகல்ஸை நீங்கள் அமெண்ட் பண்ணணும். ஆனால் ஆர்டிகல்ஸ் அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, அதனால partly flexible. So you should not hinder your basic ideals, but you can amend your articles. That is why it is called Indian Constitution is partly rigid and partly flexible. Most of the provisions are borrowed from the constitutions of the world. And so borrowed provisions in keyword போட்டுக்கோங்க. Next, federal system of the government, parliamentary system, independent judiciary, Supreme Court, High Court இருக்கு. So we have independent judiciary. It provides for single citizenship. நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கும்போது you can only remain as Indian citizen. Introduces universal adult franchise, the right to vote. So universal adult franchise தான் உங்களோட keyword. The right to vote to all citizens above the age of 18 without any discrimination. So universal adult franchise the keyword, right to vote above age of 18 without any discrimination. இது எல்லாமே உங்களோட ஆன்சர்ல இருக்கணும். It makes special provision for minorities, scheduled caste, scheduled tribes. Special provision போட்டு 3 branch பண்ணுங்க. Number 1 minorities, number 2 scheduled caste, number 3 scheduled tribes. Okay, clear everybody? Hope the answer is clear for you. Yes, shall we move to the next question? Okay, describe the powers and functions of High Court. High Court na என்னப்பா? Yes, so நமக்குன்னு தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. நம்ம தமிழ்நாடுல நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்போம். மேபி லைக் நீங்கள் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, திருநெல்வேலியில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க. ஓகே, தேர் ஆர் மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். மதுரை கோர்ட், சென்னை, வாட் இஸ் இட், கோயம்புத்தூர் கோர்ட், திருநெல்வேலி கோர்ட், ஏதோ ஒரு கோர்ட் இருக்கும். அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். பட் ஃபார் த ஹோல் ஆஃப் த ஸ்டேட் there is only one high court, that is Chennai High Court, Madras High Court. Okay, so Madras High Court தான் நம்ம ஸ்டேட்டுக்கே ஹையஸ்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகேயா? ஸோ அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது ஃபைனல் நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கலாம், பட் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் அ ஹை கோர்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹை கோர்ட் சென்னையில் இருக்கிறது தான் ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி இருக்கிற ஒரு கோர்ட். ஓகே, ஸோ அந்த ஹை கோர்ட்டுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹை கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் இன் த ஸ்டேட். ஈஸியா? எவ்ரி ஹை கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சீஃப் ஜஸ்டிஸ், மெயின் ஜட்ஜ் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. த ஹை கோர்ட் என்ஜாய்ஸ் த ஃபாலோயிங் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஹை கோர்ட்டுக்கு நிறைய ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். த ஹை கோர்ட் கேன் ஹியர் த கேசஸ் like such as matters of admiralty, probate, matrimonial, contempt of court and criminal cases. So உங்களுக்கு original jurisdiction, original matters, ஓகேங்களா, whatever civic matter it may be, like your matrimonial, divorce case, so contempt of court, நீங்க கோர்ட் அத்துமீறது, criminal cases ரெக்கார்ட் ஆயிருக்கிறது, இது எல்லாமே ஹை கோர்ட் கீழே தான் வரும். இட் இஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் போட்டு பிரான்ச் அவுட் பண்ணுங்க. அட்மிரால்டி, ப்ரொபேட், மேட்ரிமோனியல், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், கிரிமினல் கேசஸ், இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் த பவர் ஆஃப் ஹை கோர்ட். அப்பெல்லட் ஜூரிஸ்டிக்ஷன், as courts of appeal all high courts in civil and criminal cases and also the cases of their own. So high court own cases and also high court other courts cases
ஹை கோர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. So appellate jurisdiction means as courts of appeal, all high courts appeals in civil and criminal cases and also cases of their own. So அவங்களோட own cases இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து appellate jurisdiction will have its authority. Okay, so for example district courtல நடக்கிற கேசஸ்ல உங்களுக்கு வந்து சரியான ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னா you can approach to high court. அவங்க ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஹை கோர்ட்டுக்கு அவங்களோட கோர்ட்டில் இருக்கிற கேசஸ்க்கு வேர்டிக்ட் கொடுக்கவும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸோட கேசஸ்க்கு வேர்டிக்ட் கொடுக்கவும் பவர் இருக்குது. தட் இஸ் கால்ட் as appellate jurisdiction. writ jurisdiction. ஸோ ரிட்ஸ்னா என்ன? ரிட்ஸ்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா we can go and file a case in the high court. ஸோ அந்த ரிட்ஸ் தான் வந்து habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari சொல்லிட்டு we have 5 writs which are all Latin words. ஒரு ரிட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. So in whatever manner if our fundamental like whatever it is our fundamental right is infringed, நம்மளோட அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாம போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். So writs are issued by the High Court not only for the enforcement of fundamental rights but also where an ordinary legal right has been infringed. Okay, so நம்மளோட ஒரு நார்மல் இப்போ voting அப்படிங்கிறது உங்களோட ஒரு லீகல் ரைட். ஓகேயா? ஸோ the right to vote is a legal right. ஸோ அது பாதிக்கப்பட்டாலும் you can go and file a writ in your high court. இதுதான் வந்து writ jurisdiction. உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை ஒரு லீகல் ரைட்டை வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணாலும் அதுக்கு கேஸ் போடலாம். ஸோ habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari. Supervisory jurisdiction. High Court has the power of superintendence over all courts and tribunals. High Court has an administrative power. Its law is binding on all subordinate courts functioning within its territorial jurisdiction. So High Court oda law வந்து எல்லா subordinate courts ஓட bind ஆகும். அந்த territorial jurisdiction அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசரியா ஹையஸ்ட் லெவலாக இருக்கிறது ஹை கோர்ட் தான். High Court has the power of superintendence over all courts and tribunals except military courts. ஸோ நம்ம தனியாக ட்ரிபியூனல்ஸ் தனியாக வைப்பாங்க. சிறப்பு நீதிமன்றம், சிறப்பு நீதி மையம் அப்படி சொல்லுவாங்க ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறது. ஒரு ஸ்பெஷல் கேஸ்க்கு, ஃபாரஸ்ட் கேஸ்க்கு, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு ஒரு ட்ரிபியூனல் வைப்பாங்க. மிலிட்ரி கோர்ட்ஸை தவிர அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா கேசஸ்லேயும் ஹையஸ்ட் வேர்டிக்டாக சூப்பர்வைசரியாக சூப்பரிண்டெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹை கோர்ட்டுக்கு பவர் இருக்குது. High Court has an administrative power as well. Its law is binding on all subordinate courts, the functioning within its territorial jurisdiction. Okay? It's consulted by the governor in the matters of appointment, posting and promotion, grant of leave, transfers and discipline court of record. All the decisions and decrees issued by the High Court are printed and kept as a record for future needs. So இந்த ஹைகோர்ட்டோட ரெக்கார்டு இருக்குல்ல, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைகோர்ட் கொடுக்குற வேர்டிக்டை அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இட் இஸ் கால்ட் as கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். எதுக்கு? அவங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. அவங்க கொடுத்த வேர்டிக்டையே வந்து ஒரு சோர்ஸாக வச்சு அடுத்தடுத்த கேஸை அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை இந்த கேஸ்க்கு நம்ம இப்படி ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸாக வச்சு மற்ற அட்வொகேட்ஸ் வந்து வாதாடுவாங்க. ஸோ ஆஸ் பர் கேஸ் 209 அப்படிலாம் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லி நம்ம அட்வொகேட் பண்ணுறதுக்காகவும் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காகவும் நம்மளோட ரெக்கார்ட் பண்ணி எல்லா வேர்டிக்டையும் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் எழுதி வச்சுருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது 2 மார்க்லேயும் கேட்கலாம். ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரீட் ஆஃப்டர் மீ. ஆல் த டெசிஷன்ஸ் அண்ட் டிக்ரீஸ்னாலும் வேர்டிக்ட் தான். வேர்டிக்ட்னா என்ன? நீதி, அவங்க கொடுக்குற ஜஸ்டிஸ் issued by the High Court are printed and kept as a record for future needs. So அதுதான் வந்து court of record ன்னு சொல்றாங்க. It is consulted by governor in the matters of appointment, posting and promotion, grant of leave, transfer and disciplines of court of record. So இதுதான் வந்து court of record.
ஓகே. ஸோ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறோம், போஸ்ட் பண்ணுறோம், ப்ரமோட் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், லீவ் கொடுக்குறோம், இது எல்லாத்தையுமே வந்து ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்குது. ஜுடிஷியல் ரிவ்யூ, இட் இஸ் ஆல்சோ அ 2 mark, புக் இன்டீரியர் 2 mark கேட்கலாம். To examine the constitutionality of legislative enactments and executive orders of both central and the state governments. ஸோ உங்களுக்கு வந்து அதை எக்ஸாமின் பண்ணுறது, அந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் இனாக்ட் பண்ணுறதுக்கும் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கும் ஃபுல் பவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைகோர்ட் ஒரு ஜஸ்டிஸ் ஒரு வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அதை வந்து அவங்க திருப்பி மறுபரிசீலனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ஓகேயா? ஸோ அவங்களே வந்து அவங்க கொடுத்த வேர்டிக்டை இல்லை நம்ம இது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கும், இல்லை நம்ம கொடுத்தது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அதை ரிவ்யூ பண்ணி ரீஎம்பசைஸ் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது ஹைகோர்ட்டுக்கு, ஓகே? அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்கிரிபென்சிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட வேர்டிக்டை வந்து ரிவ்யூ பண்ணி இல்லை இது தப்பு, இதுதான் நியாயமானது அப்படின்னு சொல்லி அவங்க வேர்டிக்டை சேஞ்ச் பண்ணி ஒரு வேர்டிக்டை கொடுக்கறதுக்கும் ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்குது. தட் இஸ் கால்ட் as judicial review to examine the constitutionality of legislative enactments. So whatever law has been enacted, whatever justice has been enforced, இது எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி ஆர்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் ஆஃப் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவலில் என்ன வேணால் சேஞ்சஸ் நடந்திருக்கோ, கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் நடந்திருக்கோ, எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி கரெக்டான வேர்டிக்ட் கொடுக்குற பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. ரீட் இட் ஆஃப்டர் மீ. இட் கேன் பி a book interior 2 mark. To examine the constitutionality of legislative enactments and executive orders of both central and state governments. Okay? Yes. So everybody, hope you got an idea of what are the powers and functions of the High Court. High Court is the highest court in the state. Every High Court consists of Chief Justice, other judges appointed by the President. High Court enjoys the following jurisdiction: original jurisdiction, appellate jurisdiction, writ jurisdiction, supervisory jurisdiction. So original jurisdiction na branch out பண்ணனும் சொல்லிருக்கேன். It hears the matters like admiralty, probate, matrimonial, contempt of court, criminal cases, இது எல்லாமே. Appellate jurisdiction அப்படின்னா as courts of appeal, all high courts appeal in civil and criminal cases and also cases of their own. Writ jurisdiction, writs are issued by the High Court and not only for the enforcement of fundamental rights but also where an ordinary legal right has been infringed. Okay? So ordinary legal right infringe பண்ணிருந்தாலும் யூஸ் ஆகும். Kinds of writs என்னெல்லாம்? habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari, இது எல்லாமே. Supervisory jurisdiction, High Court has the power of superintendence over all courts and tribunals except military courts. Military courts தவிர எல்லா கோர்ட்லையும் verdict தர முடியும். High Court has an administrative power as well. Its law is binding on all subordinate courts functioning within the territorial jurisdiction. It is consulted by the governor in the matters of appointment, posting, promotion, grant of leave, transfers on discipline, court of record. What is court of record? All the decisions and decrees issued by the High Court are printed and kept as a record for future needs, future reference. Judicial review, to examine the constitutionality of legislative enactments and executive orders of both central and state government. High Courtக்கு power இருக்கு. Next question, write a detailed note on non-alignment. So எல்லா countries-ஓட interior affairs, அவங்களோட என்ன ஒரு internal affairs இருக்கோ அதுக்குள்ள நாங்கள் அலைன் பண்ண மாட்டோம், உங்களுக்கு கூட இன்னொரு கண்ட்ரி அலைன் பண்ண மாட்டோம், உங்களோட சாவர்னிட்டியும் டிக்னிட்டியும் நாங்கள் மதிக்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு மூமெண்ட் வந்தது. அதுதான் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். We will not align with any super bloc, any country. The term non-alignment movement was coined by Krishna Menon in his speech at the United States in 1953. So V. Krishna Menon அப்படிங்கிறவர் non-alignment அப்படிங்கிற term சொன்னார் 1953. Non-alignment has been regarded as the most important feature of India's foreign policy. It aimed to maintain national independence in foreign affairs by not joining any military alliance. It was the largest political grouping of countries in a
multilateral platform. So non-aligned movement was formed with the membership of 120 countries, 17 states and 10 international organizations. So non-alignment movement membership எவ்வளோ 120 countries, 17 states வந்து observers இருந்தாங்க, 10 international organizations கூட இருந்தாங்க. It has transformed from a political movement to an economical movement. Political movementல இருந்து economical movementா மாறிட்டாங்க. So founding members யாரு? ஜவஹர்லால் நேரு of India, Tito of Yugoslavia, Nasser of Egypt, Sukarno of Indonesia, Kwame Kumara of Ghana. ஸோ நம்ம இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு ஈஸி. தீத்தோ ஆஃப் யுகோஸ்லாவியா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அனிமேட்டட் கேரக்டரோட நேம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஜிப்டில் பிரமிட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபன்னுக்காக நாசர் அந்த ஆக்டரோட மூக்கும் வந்து பிரமிட் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நாசர் ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, லைக் சம் மலையாளத்தில் சுகானோ அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி சுகார்னோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபைண்ட் யோர் ஓன் funny way to remember the names. So Sukarno of Indonesia and Kwame Kumara of India. So and the Ghana, African names கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ Ghana is from Africa. ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, இது வந்து 2 மார்க்காகவும் தனியாக கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, தீத்தோ ஆஃப் யுகோஸ்லாவியா, நாசேர் ஆஃப் ஈஜிப்ட், சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, குவாமே குமாரா ஆஃப் கானா. இவங்கெல்லாம் தான் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் NAM, non-aligned movement. The non-alignment movement roots did not prevent India from entering into an alliance with Soviet Union by Indo-Soviet Treaty of 1971, 20-year pact of peace, friendship and cooperation. 20 yearsக்கு ஒரு agreement போட்டாங்க. We will maintain peace, friendship and cooperation between the countries அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து non-alignment movement. இந்தியாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நாம் 2 பேரும் சேர்ந்து அலைன் பண்ண மாட்டோம். நம்ம 2 பேரோட சாவனிட்டியும் டிக்னிட்டியும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் மெயின்டைன் பண்ணுவோம் ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. த நான் அலைன்மெண்ட் ரூல்ஸ் டிட் நாட் ப்ரிவெண்ட் இந்தியா ஃப்ரம், அது நம்ம நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டில் இருந்ததுனால நம்ம ரஷ்யா கூட ஜாயின் பண்ணலை. நான் அலைன்மெண்ட் ரூல்ஸ் டிட் நாட் ப்ரிவெண்ட் இந்தியா ஃப்ரம் என்டரிங் இன்டு அன் அலைன்மெண்ட் வித் சோவியத் யூனியன், சோவியத் ட்ரீட்டி ஆஃப் 1971. ஸோ நம்ம அலைன் பண்ண மாட்டோம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதனால தான் வந்து பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் a 20-year pact of peace, friendship and cooperation. Then India embarked on a substantial program of military modernization. In 1974, India also conducted its first nuclear test at Pokhran under subterranean nuclear explosion project in response to China's nuclear test in 1964. So China வந்து 1964 nuclear test பண்ணாங்க. Then India embarked on a substantial military modernization. 1974ல India conducted its first nuclear test. போக்ரான்ல வந்து நம்ம first nuclear test பண்ணுறோம். China வந்து 1964ல ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸாக 1974ல் நம்ம போக்ரானில் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் NAM. ஓகே, ஸோ நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் the countries and organizations are also important. What are the Prime Minister's power? The Prime Minister decides the rank and his ministers and distributes various departments. He supervises the work of various ministers. He acts as the link between President and Council of Ministers. He is the leader of the nation and chief spokesperson of the country. He represents our nation at all international conferences like the Commonwealth Summit, non-aligned nations and SAARC nations, etc. Okay, so Prime Minister decides the rank. நமக்கு வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரயில்வேஸ் இவங்க, ரயில்வேஸ்க்கு இவர் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸுக்கு இவர் மினிஸ்டர், இன்டர்னல் அஃபேர்ஸ்க்கு இவர் மினிஸ்டர், இவர் தான் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேபினெட் மினிஸ்டர்ஸ்குள்ள ரேங்கிங் இருக்கும். ஸோ இந்த பர்சன் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ரேங்க் பண்ணுறதோட பவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் த head of the cabinet of ministers. He only decides the rank of various ministers of various departments. Okay,
So the Prime Minister decides the rank of his ministers and distributes various departments. He supervises the work of various ministers. அவர் வந்து ரேங்க்கும் கொடுப்பாங்க, டிபார்ட்மெண்ட்டும் அலாட் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க்கையும் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. He acts as the link between the president and the council of ministers. So prime minister நடுவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, president இந்தியாவோட president இருக்காங்க, on the other side வந்து council of ministers cabinet ministers இருக்காங்க. அப்போ பிரசிடென்ட்டுக்கும் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜா இருக்கிறது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். அவர் தான் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் எவ்ரி திங்கை வந்து ஒரு பிரிட்ஜா, ஒரு லிங்கா பிரசிடென்ட்டுக்கும் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்காரு. He is holding a very responsible power. He is the leader of the nation and the chief spokesperson of the country. So நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் வந்து லீடர் ஆஃப் த நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படின்னப்போ ஹெட்டு வந்து பிரசிடென்ட், ஓகேங்களா? பட் லீடர் ஆஃப் த நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் யார் அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். நம்மளோட கண்ட்ரியவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் இருக்காங்க. அவங்க வந்து she is the president, she is the head of the country, everything. பட் யார் நம்மக்கிட்ட அடிக்கடி பேசுகிறாங்க, மன் கி பாத் அப்படின்லாம் சொல்லி ஆல் இண்டியா ரேடியோவில் வீக்லி ஆகட்டும், ஏதாவது ஒரு கான்செப்ட் ஆகட்டும், நரேந்திர மோடிஜி தான் நம்மக்கிட்ட அடிக்கடி பேசுகிறாங்க. பிகாஸ் he is the chief spokesperson of India. Okay. So Prime Minister is the leader of the nation and chief spokesperson of India. He represents our nation at all international conferences like Commonwealth Summit, Non-Aligned Movements and SAARC nations. So என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், சார்க்னா என்ன? சவுத் ஏஷியன் ரீஜனல் கார்பரேஷன், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் NAM, ஸோ காமன்வெல்த் சம்மிட், வாட் எவர் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இட் மே பி, நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு லீடராக யார் போய் நிற்பாங்க? பிரைம் மினிஸ்டர் தான் போய் நிற்பாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ கண்ட்ரீஸை விசிட் பண்ணி எவ்வளோ கண்ட்ரீஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே போய் அந்தந்த கண்ட்ரியோட ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணி அந்தந்த கண்ட்ரியோட ஃபோக் டான்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்து அதை ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்து அவங்க அந்தந்த கண்ட்ரி கூட இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நோட்டில் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நல்ல ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த நேஷனாக நிற்கிறது பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே. ஸோ இந்த எல்லா கொஷனுக்குமே நீங்கள் ரியல் லைஃப்பில் இன்டர் ரிலேட் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர். ஓகே. The Prime Minister represents our nation at all international conferences like the Commonwealth Summit, Non-Aligned Nations and SAARC nations, etc. Okay. So these are the powers. So rank distribute பண்ணுவாங்க cabinet ministersக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் லிங்காக இருப்பாங்க பிரைம் மினிஸ்டர். ஹி இஸ் த லீடர் ஆஃப் த நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், சார்க்கு, காமன்வெல்த்து, நான் அலைன் மூவ்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறது பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஸோ ஹோப் ஆல் த டீட்டெயில்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் civics lesson 1 Constitution of India is very clear to you all. So stay tuned for the next series of video, PDF in the description. Download and get yourself benefited. Thank you everyone.